எல்லாருக்கும் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்ப இந்த ட்ராமால நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நம்ம ஹீரோவுக்கு அரசர்கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. அது என்னன்னா, இவங்க நாட்ல 2 எல்லை கிராமம் இருக்கும். ஃபெங்லிங், ஜின்சூன்னு சொல்லிட்டு. அந்த 2 இடத்துலயுமே பக்கத்து நாட்ல இருக்கவங்க தாக்குதல் நடத்த போறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தகவல் வருது. ஸோ உடனே இவங்க இப்ப அந்த பிளேஸ்க்கு போயாகணும். ஸோ நம்ம ஹீரோயினோட அண்ணன் அவங்க 2 பேரும் ஃபெங்லின்க்கும், நம்ம ஹீரோவும் அதோட மத்த ஷிலான் அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஜின்சூவுக்கும் கிளம்பி போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது, திடீர்னு ஹீரோயினோட அண்ணன் கவனிக்கிறான். வண்டிக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வந்துட்டே இருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய தொறந்து பார்த்தா, டுவான் டுவான் இருக்கால, அவ உட்காந்துட்டு இருக்கா. அவள பார்த்த உடனே இவருக்கு கோவம் வந்துருது. "நீ என்ன இங்க பண்ற? நாங்க போருக்கு போயிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்ல, "நீங்க தனியா போறீங்க இல்லையா? அதனால தான் உங்க துணைக்கு நானும் வரேன். திடீர்னு உங்களுக்கு உடம்புல ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்ல" அப்படின்னு அவ சொல்ல, "ஐயோ! அதெல்லாம் வேணாம். இங்க இருக்கிறதே ரொம்ப ஆபத்து. முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. பட் அவ கேட்கவே மாட்றா. "இல்ல நானும் உங்க கூட தான் வருவேன்" அப்படின்னு சொல்லி அவரு வண்டி பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்க, ஐயோ! இவள வச்சுட்டு என்ன பண்றது? சரி நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே அவரு ஃபெங்லிங்க்கு கூப்பிட்டுட்டு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, கு அதோட மத்த எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஜின்சூவுக்கு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் டுவான் டுவான காமிக்கிறாங்க. அவ வந்து ஹீரோயினோட அண்ணன் கூட தான் இருக்கா. அப்ப அவ ஏதோ சமைக்கணும்னு போகும்போது டப்புன்னு அந்த பாத்திரம்லாம் வெடிச்சிருச்சு. இத பார்த்த உடனே அவன் வந்து ஹக் பண்ணிட்டு, "உனக்கு உனக்கு ஒண்ணும் ஆகலையே?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் அப்ப அவ, "நீங்க உண்மையாவே என்ன நேசிக்கலையா?" அப்படின்னு கேட்க, டக்குன்னு அவன் தள்ளி விட்டுட்டு, "நீ ஏன் இப்படி தேவையில்லாத வேலைலாம் பார்க்குற? உன்னை இப்ப நான் சமைக்க சொன்னேனா? கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். பட் இந்த மாரி இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் ஓரமா இருந்து நோட் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் டுவான் கிட்ட வந்து, "ஆமா என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்க, டுவானுமே நடந்த விஷயத்த சொல்லி, "உங்க அண்ணன் என்ன சுத்தமா கண்டுக்கவே மாட்றாரு. உண்மையாவே உங்க அண்ணனுக்கு என்ன புடிக்கலையா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சிரிச்சுட்டே, "எங்க அண்ணன் புடிக்காதவங்க கிட்ட இவ்ளோ கேரிங்லாம் எடுத்துக்க மாட்டான்" அப்படின்னு சொல்றா. "அப்படியா? அப்படின்னா எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க நீங்க ஹெல்ப் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்க, அவளுமே சரின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அந்த ஃபெங்லின் கிராமத்தோட எல்லையில நம்ம ஹீரோயினோட அண்ணனும் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அந்த எதிரி நாட்ட சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களோட படையே இவங்கள தாக்கணும்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. பட் இவங்க அத பார்த்து பெருசா கண்டுக்கவே இல்ல. ஏன் அப்படின்னா, இவங்க புதுசா ஒரு மெக்கானிசம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுபடி இவங்களால ஒரே நேரத்துல ஒரு வில்லுல இருந்து 50 அம்பு வரைக்கும் விட முடியும். ஸோ அத யூஸ் பண்ணி ஈஸியாவே அங்க வர எல்லாரையுமே தோற்கடிச்சிடுறாங்க. உடனே இந்த நியூஸ் வந்து நம்ம ஹீரோவுக்கு போகுது. அப்ப அவன், "என்னது இது? அவங்க ஜின்ஸுவ தான் தாக்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ஃபெங்லின தாக்க போயிருக்காங்க? ஃபெங்லின் அந்த ஜி நாட்ல இருந்து ரொம்ப தூரமா தானே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவுமே நம்ம ஹீரோயின் இருக்க அந்த ஊர தாக்குறதுக்கு சீனாட்ட சேர்ந்தவங்க வர்றாங்க. பட் இப்போ ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு மெக்கானிசம் வச்சு தாக்கியிருப்பாங்கல்ல, ஒரே நேரத்துல 50 அம்பு போறது. அதே மெக்கானிசம் இப்ப அந்த நாட்ட சேர்ந்தவங்க கிட்டயுமே இருக்கு. ஸோ அவங்க பதிலுக்கு தாக்க ஆரம்பிக்க, இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு இவங்க போராடுறாங்க. அண்ட் இப்ப இந்த விஷயமுமே நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இவங்களுக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. ஃபெங்லின்ல பாதி படை இருக்கு. இவங்க கிட்ட பாதி படை இருக்கு. இந்த படைய அனுப்பி வச்சா தான் ஃபெங்லின்ல இருக்கவங்களால தாக்கு பிடிக்க முடியும். ஆனா இந்த படைய அனுப்பி வச்சுட்டா அவங்க ஜின்ஸுவ தாக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ என்ன செய்றதுன்னு தெரியாம இவன் குழப்பத்துல இருக்கான். அப்போ கு சொல்றாரு, "வேற வழி இல்ல. நம்ம வேற ஏதாவது ஒரு புது பிளான் தான் போட்டாகணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ உடனே, "எனக்கு ஒரு 4 நாள் மட்டும் டைம் குடுக்குறீங்களா? ஒரு 4 நாளைக்கு இந்த ஜின்ஸுவ நீங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. போர் எதுவும் நடக்காத மாரி பார்த்துக்கோங்க. அதுக்குள்ள நான் ஒரு வேலை பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்றான். "என்ன வேலை?" அப்படின்னு கு கேட்க, அது என்னன்னா, அந்த சீனாட்டோட அரசன் இருக்கான்ல சுகன், அவன் கதைய நான் முடிக்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். "என்னது? அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் அவன தாக்க போறியா? இல்ல, அது நல்ல யோசனையா எனக்கு தோணல" அப்படின்னு கு சொல்ல, "இப்போதைக்கு வேற வழியே கிடையாது. இங்க இருக்க படையும் நம்மளால அனுப்ப முடியாது. ஃபெங்லின்ல இருக்கவங்களாலையும் தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப வேற வழியே எனக்கு தெரியல. ஸோ நான் தான் போயாகணும். ஆனா நான் இந்த ஊர்ல இல்லங்கிறது அந்த சீனாட்ட சேர்ந்தவங்களுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா இந்த இடத்தையும் தாக்குவாங்க. அதனால நான் திரும்ப வர வரைக்கும் நீ தான் கமாண்டரா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஷிலான் கிட்ட அந்த பொறுப்பை குடுத்துட்டு போறாரு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எல்லையில போர் நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் ஜின்னுக்கு தெரிய வருது. அவளால சும்மா இருக்க முடியல. ஒருவேளை ஷிலானுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவளுமே ஷிலானை பார்க்கணும்னு சொல்லி ஓடி வரா. அண்ட் அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப நமக்கு சீனாட்ட காமிக்கிறாங்க. அண்ட் இவர் தான் அந்த நாட்டோட அரசன் சுகன். இவர் கூடவே இவரோட ஆன்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இந்த லேடி யார் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட கு ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பான். இவங்க நாட்டை சேர்ந்த ஒருத்தரை அந்த நாட்டுல இருக்க ஒரு லேடி கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேடி தான் அது.
அண்ட் இப்போ அங்கே இருக்க ராஜா சுகனுக்குமே நம்ம ஹீரோ அவனை தாக்க வந்துட்டு இருக்கான்ற விஷயம் எப்படியோ தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவனை பாதுகாக்கிறதுக்கு சுற்றி நிறையா பேரை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயின் இருக்க பிளேஸில் ரொம்ப ஹெவியாக போர் நடந்துட்டு இருக்கு. அந்த போர் நடக்கும்போது ஹீரோனோட அண்ணன் கல்ல ரொம்பவே அடிபட்டுருது. 2 on 2 தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறா. இருந்தாலுமே காயம் ரொம்பவே ஆழமாக இருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அண்ட் அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நம்ம கிட்ட இருக்க மெக்கானிசத்த அவ்வளோ சீக்கிரம் எப்படி அந்த நாட்டில் இருக்கவங்க தயாரிச்சாங்க? அதுவும் அந்த நாடு இங்கிருந்து தூரமாக தானே இருக்கு. இது எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. ஒருவேளை இங்க இருக்கிறத திருடிட்டு போய் அங்க யாராவது கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு இவர் சொல்ல, இல்ல அப்படியே கொடுத்தாலுமே அவங்க நாட்டுக்கு போயிட்டு திரும்ப அதெல்லாம் தயாரிச்சு திரும்ப வர நாள் ஆகும்ல. அதனால எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்க இந்த மெக்கானிசம் வெப்பன் எல்லாத்தையும் ரெடி பண்ற இடம் இங்கே தான் எங்கேயோ பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா அது எங்க இருக்குன்னு நான் தேடி போறேன்னு, அது வரைக்கும் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் இந்த ஜின்சு கிராமம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்குமே அந்த சீனாட்டை சேர்ந்தவங்க போர் எடுத்து வந்திருக்காங்க. அப்போ அந்த ஷிலான் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கான். ஸோ இவங்க எல்லாருமே அந்த பிளேஸ்ல ஹீரோ தான் நிற்கிறான் போல இருக்கு அப்படின்னு பயந்துட்டு அதே பிளேஸ்ல நின்றுட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது அங்க இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. அங்க இருக்கவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கட்டையா தெரியறானே, அது உண்மையாவே வெய்யோனா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே இருக்க ஷிலானை பார்த்து அம்பு விட அது அவனை போய் குத்திடுது. அப்போ இவங்க, இல்லை இது வெய்யுனே கிடையாது, வெய்யுனா இருந்தா அவன் கரெக்டாக அந்த அம்புலேருந்து எஸ்கேப் ஆயிருப்பான், இது வெய்யுன் கிடையாது, அப்படின்னா நம்ம இப்போ இந்த நாட்டை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜின்சுவை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பாவம் ஷிலானுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயோ நம்மளால தான் இப்போ போர் எடுத்து வராங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறான். பட் அப்போ கு வந்து கவனிக்கிறாரு, நிலைமை ரொம்ப கையை மீறி போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அந்த நாட்டை சேர்ந்தவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஸோ அப்போ அவரு, ஷிலான் அதோட ஷிலானோட தம்பி, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தயவு செஞ்சு இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவன், எனது நான் தப்பிச்சு போகணுமா? வேண்டாம், என்னால தானே இந்த பிரச்சனை, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ஷிலான் சொல்ல, இல்லை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் சேஃபாக அவரை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாரு. பட் இங்கே பார்த்தா நிறைய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. கு அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு. அந்த சீனாட்டை சேர்ந்தவங்க ஆல்மோஸ்ட் இவங்களோட ஊரை ஃபுல்லாக கைப்பற்றிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலேயுமே எதிர்த்து சண்டை போட்டால் மிச்சம் இருக்க வீரர்களும் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் அந்த நாட்டை சேர்ந்தவங்க கிட்ட இந்த கு போய் சரண்டர் ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் கஷ்டப்பட்டு எப்படியோ சீனாட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வரும்போது நம்ம ஹீரோவோட நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்த நாட்டில் ஒற்றனா இருக்காரு. அவர்கிட்ட தான் போய் நான் எப்படியாவது சுசனை தீர்த்து கட்டணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறான். பட் அங்கே இருக்கவர், உங்களுக்கு விஷயமே தெரியாதா, ஜின்சுவை ஏற்கனவே சீனாட்டை சேர்ந்தவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனது அது எப்படி கைப்பற்றுவாங்க, நான் இப்போ தானே அங்கேருந்து கிளம்பினேன் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கவர் எல்லா விஷயத்தையுமே சொல்லி குவுமே சீனாட்டை சேர்ந்தவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோவால் நம்ப முடியல. எனது குவும் சரண்டர் ஆயிட்டானா, இப்போ நான் என்ன செய்யறது, நான் சீக்கிரமாக சுகனோட கதையை முடிச்சாகணும், இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் எழுதுறான். நம்ம ஹீரோயினுக்காக தான் எழுதுறான். அதில், சுயு நான் கண்டிப்பாக இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை வந்து பார்க்குறேன். ஒருவேளை நான் உயிரோட இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உன்னை ஒரு அமைதியான இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன். அங்கே நம்ம 2 பேர் மட்டும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் கிளம்பி போகிறான். இன்னொரு பக்கம் ஹன்மையை காமிக்கிறாங்க. அந்த ஹன்மை தான் அந்த அரசியை தூக்கிட்டு வந்துட்டான் இல்லையா, ஸோ அவங்கள தூக்கிட்டு வந்துட்டு, இங்கே பாரு நான் தான் இந்த நாட்டுக்கு அடுத்த அரசன் ஆக போகிறேன், அதனால நீ பேசாமல் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கே ராணி ஆயிடு அப்படின்னு சொல்ல, என்னது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதுவும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ராணியாக வேற இருக்கணுமா, நான் ஏற்கனவே என்னோட நாட்டில் ஒரு பெரிய அரசியாக தான் இருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயோ உனக்கு இன்னும் விஷயமே புரியல, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் சீனாட்டு பிரின்சஸ் யாயாங்கோட பையன், நான் தான் அந்த நாட்டுக்கு அடுத்த அரசனாக போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நீ ஏன் கூட இவ்வளோ நாளாக இருந்துட்டு உன்னை சோறு போட்டு வளர்த்த எனக்கே துரோகம் பண்ணியிருக்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, முடியவே முடியாது அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கமாண்டர் லூவோட சேர்ந்து இந்த ஹன்மை இருக்கான்ல அந்த பிளேஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல தான் இவங்களோட ஆயுத கிடங்குமே இருக்கு. ஸோ ஹீரோயின் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த சீனாட்டோட ஆயுத கிடங்க நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போரில் நாம் ஜெயிச்சிருப்போம். ஸோ நான் முதல்ல உள்ளே போய் ஹன்மையை திசை திருப்புறேன், நீங்கள் அந்த கேப்பில் எப்படியாவது அந்த ஆயுத கிடங்க கண்டுபிடிச்சி அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் லூவை ஒளிஞ்சிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே வராங்க. ஒரு பனிப்பெண் வேஷத்தில் வராங்க. அப்படி வந்து அங்கே இருக்க ஹன்மையை தாக்க பார்க்குறாங்க. பட் அங்கே இருக்க ஆளுங்க ஃபுல்லாவுமே வந்து நம்ம ஹீரோயினை சுற்றி வளைச்சிடுறாங்க.
பட் இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த கமாண்டர் லூ இருக்காருல்ல, அவரு இவங்களோட பிளேஸ்க்குள்ள நுழைஞ்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த சீனாட்ட சேர்ந்தவங்களுக்கு நம்ம ஹீரோ அவங்க நாட்டுக்குள்ள போனது தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஹீரோவ ரொம்ப நாளா தேடி எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு தலையுமே வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு ஹீரோ கிட்ட அவரோட பேரு போட்ட ஒரு பேட்ச் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து அந்த நாட்டோட அரசன்கிட்ட காமிக்க, அந்த அரசனுக்கும் அவ்ளோ சந்தோஷம். கிராமத்தையும் நம்ம கைப்பற்றிட்டோம். அதோட அந்த நாட்டோட கமாண்டரையும் நம்ம வீழ்த்திட்டோம். இனிமே அந்த நாடே நமக்கு தான் சொந்தம். வாங்க கிளம்பி அந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கம் ஷிலானோட தம்பியும் அந்த எதிரி நாட்டை சேர்ந்தவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது அந்த இடத்துல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கு வந்து எதிரி நாட்டை சேர்ந்தவங்கள்ட்ட சரண்டர் ஆயிட்டாராம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஷிலானால சும்மா இருக்க முடியல. என்னது, அவரு சரண்டர் ஆயிட்டாரா? எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். நான் போய் அவரை காப்பாத்துறேன் அப்படின்னு போறான். என்னது, நீ போறியா? அண்ணன் உன்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தம்பி தடுக்க, முடியாது, நான் போக தான் போறேன் அப்படின்னு இவன் தள்ளி விட்டுட்டு போகும்போது பொலேர்னு கண்ணத்துல ஒரு அடி விழுது. பார்த்தா ஜின் வந்துட்டான் அந்த பிளேஸ்க்கு. ஜின், நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு இவன் கேட்க, நான் இங்க என்ன பண்றேன்றது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க ஏற்கனவே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. கு வேற எதிர்நாட்டை சேர்ந்தவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாரு. இதுல நீ போய் அவரை காப்பாத்த போறியா? அதுவும் உன் தம்பி உன்னை தடுக்கிறான், கேட்காம போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஜின் திட்டுறா. அப்பா ஒண்ணுமே இல்ல, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் வெய்யூன் மாதிரி திறமையானவனா இருந்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகியிருக்காதுல்ல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல, ஐயோ, இங்க நடக்கிறதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ உன்னோட பெஸ்ட்டை தான் கொடுத்த சரியா? அதனால எதை நினைச்சும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு அதே பிளேஸ்ல இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இந்த ஹன்மை கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த ஹன்மை நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாரு, இந்த பேட்சை நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பேட்சை காமிக்கிறான். இது இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? என்கிட்ட எப்படி வந்துச்சா? அது எங்க நாட்டு அரசர் இருக்காருல்ல, அவர் வெய்யனோட கதையை முடிச்சிட்டாரு. அதான் அவரோட பேட்சையே எனக்கு கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு சொல்ல, இல்ல நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இது நான் போய் சொல்றேனா? இங்க பாரு, கிட்டத்தட்ட அவங்க உன்னோட நாட்டையே பிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த கு இருக்கானே, அவன் எங்க நாட்டுக்கிட்ட சரண்டர் ஆயிட்டான். அதோட உன்னோட ஆளோட கதையும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், கிட்டத்தட்ட இந்த நாட்டையே நாங்கள் கைப்பற்ற போறோம். அதோட எங்களோட அரசரும் இங்க வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஹீரோனால நம்பவே முடியல. என்னது, எல்லாமே அவ்வளோதானா? வெய்யனும் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறா. பட் உண்மையாக நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே ஆகலை, அவர் சும்மா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரே ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சீனாட்டோட அரசர் இருக்காருல்ல, அவர் நம்ம ஹீரோவோட நாட்டுக்கு கிளம்பி வரும்போது அப்போ ஹீரோ அவரோட படையோட போய் அங்கே இருக்கவரை சுற்றி வளைச்சிட்றாரு. சுற்றி வளைச்சது மட்டும் இல்லாமல் ஹீரோ அவரோட கையாலேயே அந்த அரசன் கதையை தீர்த்து கட்டுறாரு. அப்போ அவர் உடனேயே அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இந்த சீனாட்டோட அரசன் இறந்து போயிட்டான்றத போய் நம்ம நாடு முழுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட அவன் வேகமாக வரான். பட் அப்போதைக்கு நம்ம ஹீரோவுக்கே ரொம்ப அடிபட்டிருக்கு. இருந்தாலுமே அவர் ஹீரோயினுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ இந்த டைம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லி தான் கிளம்பி வர்றாரு. அண்ட் அந்த அசிஸ்டண்ட்டுமே இருக்கான் இல்லையா, அவன் வேகமாக இந்த விஷயத்த ஜின்சூல இருக்கவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரான். அண்ட் அப்படி வந்து அங்கே இருக்க எல்லார்கிட்டையுமே, இனிமேல் எங்கள் நாட்டில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? உங்கள் நாட்டோட அரசரே இறந்து போயிட்டான், கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இந்த உண்மை தெரிஞ்ச உடனேயே அங்கே இருக்க எல்லாருமே துண்டை காணும்னு சொல்லி ஓடி போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும்னு தான் வேகமாக வராரு. அண்மை கிட்ட மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோயினையுமே சேஃபாக காப்பாத்திடுறாரு. பட் அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு, வெய்யூன், இது நீ தானா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், இது நான் தான். வெய்யூன், உண்மையாவா? இது கனவு எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்க, இல்லை, இது கனவு எதுவும் இல்லை, உன்னை காப்பாற்றணும்னு நானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பாவை ஹக் பண்ணிட்டே அழறா. உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லி நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, விடு விடு, எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிறான். இல்லை, ஒருவேளை இந்த மாதிரி விஷயம் இவ்வளோ சீரியஸாக போகும்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன். எதை சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்போ அவ அது அது அப்படின்னு தயங்குறா. சொல்லு, எதை சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்க, வெய்யூன், இனிமே நம்ம என்ன ஆனாலும் பிரிய வேண்டாம், ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு நம்ம ஹீரோவுக்குமே சந்தோஷமா இருக்கு. சரி, இனிமே என்ன ஆனாலும் யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம 2 பேரும் பிரிய வேண்டாம், ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுமே சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறான். அண்ட் இன்னொரு பக்கம் ஃபெங்க்லினுக்குமே நம்ம ஹீரோ வந்து அந்த ராஜா கதையை முடிச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ இதை கேட்கும் போது நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் என்ன, இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க படையை சேர்ந்த நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதை நினச்சி அவர் ரொம்பவே கவலைப்படுறாரு. அதோட அப்போதைக்கு அவர் உடம்புமே கொஞ்சம் சரியில்லை. ஸோ 2 on 1 தான் அவருக்காக ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறா. அப்போ அவர் கேட்குறாரு, நான் நல்லா தானே இருக்கேன், எதுவும் பெரிய பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க, நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் உங்கள் காலு தான் அப்படின்னு சொல்லி அவள் இழுக்கிறா. என்னாச்சு, இனிமே என்னால் நடக்க முடியாதா அப்படின்னு அவர் கேட்க,
இல்ல கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றா. ஓ! ரொம்ப தேங்க்ஸ். நீ எனக்கு ஒரு நல்ல டாக்டரா இருந்து இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு அவர் சொல்ல, என்னது நான் உங்களுக்கு வெறும் டாக்டர் மட்டும் தானா? அப்படின்னு அவ கேட்கிறா. ஆமா, நான் உன்ன அப்படி மட்டும் தான் பார்க்குறேன். ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன புடிச்சிருக்குன்னு. ஆனா இத ஏன் நீங்க ஒத்துக்கவே மாட்றீங்க? அப்படின்னு அவ கேட்க, நான் உன்ன அந்த மாரி பார்க்கவே இல்ல. நான் உன்ன என்னோட டாக்டரா மட்டும் தான் பார்த்தேன். அப்புறம் நீ எனக்காக செஞ்ச எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. தென் அதோட இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா, வெற்றியோட இவங்களோட தலைநகரத்துக்கு கிளம்பி வராங்க. இவங்கள பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்டயும், ஹீரோயினோட அண்ணன்கிட்டயும் பாசமா பேசுறாங்க. ஆனா ஜின்ன பார்த்த உடனே, "அம்மா நீ யார கேட்டு போர்க்களத்துக்கு போன?" அப்படின்னு சொல்லி அவள வெரட்டி வெரட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ, கு, அந்த ஷிலானோட தம்பி அந்த 4 பேருமே அரண்மனைக்கு போய் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த ராஜா கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த ராஜா எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த 4 பேரையுமே ரொம்பவே பாராட்டுறாரு. அவார்டு குடுக்க போறேன், ப்ரொமோஷன் குடுக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோவுமே, "அரசரே இப்ப கிடைச்சிருக்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல. அது" அப்படின்னு வரும்போது, "வேற யாரு காரணம்?" அப்படின்னு அவரு கேட்கிறாரு. "அது வந்து ஷூயுவும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அதனால" அப்படின்னு ஹீரோ வர, "ஓ! அதனால இப்போ ஒரு பொண்ணுக்குமே நான் அவார்டு குடுக்கணும்னு சொல்ல வரியா?" அப்படின்னு கேட்க, "என்னாச்சு? ஏன் அரசர் இப்படி பேசுறாரு?" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஃபேஸே மாறிடுது. அதுக்கப்புறமாவும் ஹீரோ வந்து அரசர்கிட்ட பேச போகும்போது, "இங்க பாரு வேயும், நீ நம்ம நாட்டுக்காக நெறைய பண்ணியிருக்க. முக்கியமா நம்ம நாட்டோட கமாண்டரா நீ இருக்க. சொல்லப்போனா மத்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நீ எடுத்துக்காட்டா இருக்கணும். அதனால உன் பர்சனல் விஷயம் எதையுமே இனிமே நீ என்கிட்ட பேசாத. அதோட இனிமே நாட்டு மேல மட்டும் உன் கவனம் இருக்கட்டும்." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி அரைகுறையா புரியுது. இவரு ஹீரோயின் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாருன்னு சொல்ட்டு. ஸோ அத பத்தி யோசிச்சுட்டே வெளிய வரும்போது, கூட இருக்க அசிஸ்டன்ட் கேட்குறான். "என்ன பாஸ் இந்த அரசர் இப்படி சொல்ட்டாரு. ஒரு வேள அவரு உங்கள காலம் முழுக்க கல்யாணம் பண்ணாமலே இருக்க சொல்றாரோ?" அப்படின்னு கேட்க, "டேய் வாய மூடுறா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். அவன் நேரா நம்ம ஹீரோயின பார்க்கணும்னு தான் சொல்லி கிளம்பி வரான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா அவர்கிட்ட பேசம்போது, அப்ப அவருமே, "எனக்கு அரசர் ஒரு பட்டம் குடுத்துருக்காரு தெரியுமா? காட் ஆஃப் வார்ன்னு" அப்படின்னு சொல்ல, "ஓ! காட் ஆஃப் வார்ன்னு சொல்லி உனக்கு பட்டம் கிடைச்சிருக்கா? ஆனா நான் தான் பாரு வீட்லயே சும்மா இருக்கேன்." அப்படின்னு சொல்ல, "ஏய் இல்ல, உன்ன பத்தி நான் அரசர்கிட்ட பேச போனேன்." அப்படின்னு ஹீரோ வரான். "தெரியும், தெரியும். ஆனா அவரு தான் அத கேட்கறதுக்கே ரெடியா இல்லையே." அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, "இல்ல, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவரு எதுக்கு திடீர்னு விசித்திரமா நடந்துக்கிறாரு? எனக்கு தெரிஞ்சு நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவருக்கு சுத்தமா விருப்பம் இல்லன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், "ஆமா, அத நெனச்சு தான் எனக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு." அப்படின்னு அவ சொல்ல, "அட! நீ அத நெனச்செல்லாம் வருத்தப்பட வேண்டாம். என்ன ஆனாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். அதோட கண்டிப்பா உன்ன நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரின்னு சொல்லி ஹீரோயினுமே சிரிச்சிட்டு இருக்கா. தென் இப்படியே கொஞ்ச நாள் எல்லாமே நார்மலா ரொம்ப நல்லா போக ஆரம்பிக்குது. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க ஹீரோயின பாத்து, "சரி அது இருக்கட்டும். உனக்கும் ஜுன்னுக்கும் கல்யாணம் ஆகல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்போ ஒரு விதவ பொண்ணு மாரி இருக்கணும்? வா உனக்கு நான் வேற ஒரு நல்ல பையனா பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு கூப்பிடுறாங்க. "அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா" அப்படின்னு இவ சொல்ல, அவங்க கேட்கவே இல்ல. வேகமா புடிச்சு ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போயி, அங்க நெறைய பசங்கள வர வச்சு, "உனக்கு யார புடிச்சிருக்குன்னு சொல்லு" அப்படின்னு ஒவ்வொருத்தரா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின், "எனக்கு யாரையும் பிடிக்கல, இவன பிடிக்கல, அவன பிடிக்கல" அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பிளேஸ்க்கு கூவுமே வரான். உடனே ஹீரோயின், "அம்மா இவர் ஏம்மா இங்க வராரு?" அப்படின்னு கேட்க, "எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் அப்ப கூவுமே நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, "நான் கேள்விப்பட்டேன். உங்க அம்மா உனக்கு கல்யாணம் பண்ண மாப்பிள பார்த்துட்டு இருக்காங்களாமே. ஸோ நானும் அதுல கலந்துக்கலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்ல, இவ கண்டுக்க மாட்றா. "இங்க பாரு ஷுயு, தயவு செஞ்சு எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு குடேன்." அப்ப ஹீரோயின், "அதெல்லாம் முடியாது. என் மனசுல வேற ஒருத்தர் இருக்காரு." அப்படின்னு சொல்ல, "இருக்கட்டும். இருந்தாலும் எனக்கு நீ ஒரே ஒரு வாய்ப்பு குடுக்கலாம்ல. இந்த தடவ மட்டும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடேன். கண்டிப்பா அதுல நான் எவ்ளோ உனக்கு பொருத்தமான ஆள்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். உனக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க எதுக்கு அவளுக்காக பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா ஹீரோவே உள்ள வந்துடுறான். அப்ப கூவுமே, "ஆமா காட் ஆஃப் வார் எதுக்கு இங்க வந்திருக்காரு? இந்த விஷயம் அரசருக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்க, "அரசருக்கு தெரியுமாவா? இனிமே எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிய போகுது." அப்ப ஹீரோ அங்க இருக்க எல்லாரையுமே பார்த்து ரொம்ப சத்தமா, "நானும் ஷூயும் விரும்புறோம். நாங்க 2 பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதனால வேற யாரும் அவள பார்க்க வரணுன்ற அவசியம் இல்ல." அப்படின்னு சொல்லி கத்திடுறாரு. உடனே கு, "ஆ பாரேன் உனக்கு எவ்ளோ தைரியம்னு. அரசருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல,
இதனால என்ன விளைவு வந்தாலும் அதை நானே பார்த்துக்கிறேன். ஆனா நான் விரும்புற பொண்ணை அவ்வளோ சீக்கிரமா விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாராவே இல்லை. கண்டிப்பா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்ல, அப்ப ஹீரோயினும் இது உன் காதுல கேட்டுச்சுல, கொஞ்சம் கிளம்புறியா, என் ஆளு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போக, இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோனோட அம்மாவுக்குமே சந்தோஷமா இருக்கு. ஸோ அவங்களுமே நீங்க 2 பேரும் இவ்ளோ உறுதியா இருக்கீங்க அப்படின்னா, உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அரசர் இருக்காரு இல்லையா, அவரு நம்ம ஹீரோ பார்க்கணும்னு சொல்லி வர சொல்றாரு. ஸோ ஹீரோவும் போறான். பட் அப்படி போகும்போது அந்த பிளேஸ்க்கு ஹீரோயினுமே வராங்க. இவ எதுக்கு இங்க வரா அப்படின்னு சொல்லி இவரு பார்க்கும்போது, அப்ப அந்த அரசர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ சொன்னல வேயோன், இவ அந்த படைக்காலத்துல நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான்னு, அதனால இவளுக்கு நான் ஒரு பொறுப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். இவ என்னோட அந்தப்புறத்துல என்னோட மனைவி போல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஹீரோவால நம்ப முடியல. என்னது, உங்க அந்தப்புறத்துல இவளை வச்சுக்க போறீங்களா? அரசரே, அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. இவ ரொம்பவே வீரமான ஒரு பொண்ணு. இவ இருக்க வேண்டியது ஒருத்தரோட மனைவியா, அதுவும் ஒரு அந்தப்புறத்துல கிடையாது. இவ போர்க்களத்துக்கு போக வேண்டியவ. இவளை நீங்க அப்படிலாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு இவன் சொல்லும் போது உடனே அவருக்கு அவன் வந்து, ஓ அப்படின்னா ஷூயூ வேற யாருக்கும் மனைவியா இருக்கக்கூடாது, அவ போர்க்களத்துக்கு போகணும்னு சொல்ற அப்படியா? உண்மையா அவ போர்க்களத்துல ஒரு தளபதியா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா, இல்ல உன்னோட மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்க, ஹீரோ எதுவும் பேசாம, இருந்தாலுமே இதை நான் எனக்காக கேட்கல, ஷூயுக்காக தான் கேட்குறேன். ஷூயு நியாயமா ஒரு படைக்கே தளபதியா இருக்கணும். அவளோட திறமைக்கு அந்த பரிசை தான் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி அவளை கட்டுப்படுத்தி வீட்டுக்குள்ளே வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுவும் பேசாத, ஷூ நீயும் சொல்லு, நீ அந்த புறத்துல என்னோட மனைவியா இருக்கியா அப்படின்னு அவர் கேட்க, அப்போ ஹீரோவும் பார்க்குறான், ஐயோ இவளால் மறுக்க முடியாது, ராஜாவை மறுத்து பேச முடியாது அப்படின்னு அவன் பார்க்குறான். பட் ஹீரோயின் யோசிச்சுட்டு, முடியாது, என்னால் அந்த புறத்துக்கு வந்து இருக்க முடியாது அப்படின்னு மறுத்துடுறா. இதை கேட்ட அந்த ராஜாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே 2 பேரையுமே திட்ட ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலே அவரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் வந்து ஒரு வகையில் அன்னி முறை வராங்க இல்லையா? ஸோ அப்படி முறையில் வரவங்கள இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அந்த அரசனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் பிரித்து விடணும்னு சொல்லிட்டு தான் இவர் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கம்ப்ளீட்டாக அதுக்கு எதிராக இருக்காங்களா? இதை பார்க்கும்போது தான் அந்த அரசருக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே அவர், என்னையவே எதிர்த்து பேசுறீங்களா, இதனால விளைவுகள் எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, எந்த விளைவாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தண்டனையே கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஹீரோயின் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்களா? இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவால் நம்பவே முடியல. நமக்காக இவ அரசரையே எதிர்த்து பேசுகிறாளா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பட் அப்போ அந்த அரசர் இருக்கார்ல, ஐயோ முதல்ல 2 பேர் இங்கேருந்து போங்க, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே அங்கேருந்து போக சொல்லிடுறாரு. தென் அதோட இவங்க கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட, ஷூயூ ரொம்ப தேங்க்ஸ், நீ எனக்காக அரசரே எதிர்த்து பேசினதுக்கு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, என்ன செய்யறது, நான் அவரை எதிர்த்து பேசினா எனக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் தான், ஆனால் அந்த தண்டனைக்கு பயந்து நான் உன்னை விட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோவும், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளுமே, உண்மையாக தான் சொல்கிறியா? அரசர் உனக்கு காட் ஆஃப் வார்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்காரு, அதோட ப்ரொமோஷனும் கொடுத்துருக்காரு. இப்போ நீ அவரை எதிர்த்து எனக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னா அவர் அப்பையும் உனக்கு அந்த காட் ஆஃப் வார் பட்டத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்க, உடனே இவன், எனக்கு எந்த பட்டமும் வேணாம், எனக்கு உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெய்யுன் ரொம்ப உறுதியாக இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஹன்மையை காமிக்கிறாங்க. இவன் எப்படியோ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த அரசியை கூப்பிட்டுட்டு அவனோட நாட்டுக்கே தப்பிச்சு போயிடுறான். இதுக்கு முன்னாடி அந்த நாட்டுக்கு இவனோட அங்கிளோட பையன் தான் ராஜாவா இருந்திருப்பான். ஆனா அவன் தான் இப்ப இறந்து போயிட்டான் இல்லையா? சோ அடுத்தது அங்க அரியணை ஏறுறதுக்கு வாரிசு இல்லாததால இவனை ராஜாவா மாத்துறாங்க அவனோட அம்மா. பட் அப்பா அவன் என்ன சொல்றான்னா, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், கண்டிப்பா அவங்கள நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். எந்த பொண்ணை? அந்த பக்கத்து நாட்டு அரசனோட தங்கச்சியவா, சாமிங்கவா அப்படின்னு கேட்க, ஆமா, நான் சாமிங்க விரும்புறேன், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவன் சொல்றான். நீ என்ன விளையாடுறியா? பக்கத்து நாட்டு அரசிய நீ இந்த நாட்டுக்கே ராணியாக்க போறியா? அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு அவங்க அம்மா மறுக்க, அம்மா ப்ளீஸ்மா எனக்காக இதை மட்டும் கொஞ்சம் பண்ணுமா அப்படின்னு அவன் கேட்குறான். டேய் முடியாதுடா, அது ரொம்ப கஷ்டம், அதோட இப்போதைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில கண்டிப்பா அவளை ராணியாக்குனா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துடுறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட அண்ணனை காமிக்கிறாங்க. அவருக்கு காலில் அடிபட்டதால சுத்தமாக இப்போ நடக்கவே முடியல. அவரை நடக்க வைக்கணும்னு சொல்லி அவரோட அம்மாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, முடியல. அப்போ அவங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னால் நடக்க முடியலன்னா அம்மா உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னதான் அவங்க பேசும்போது எதுவும் கவலை இல்லாத மாதிரி பேசினாலுமே அவங்களுக்குள்ளேயும் அதை நினச்சி ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. தென் இப்போ நம்ம ஹீரோனோட அண்ணனை பார்க்க 2-on-2 இருப்பா இல்லையா, அவ கிளம்பி வரா. அப்பா அவர் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்க, இங்கே பாருங்க, இப்போயாவது ஒத்துக்கோங்க,
நீங்க என்ன விரும்புறீங்க தானே? ஏன் இத ஒத்துக்கவே மாட்றீங்க? எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, இந்த நிலைமையில நீ இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீ சந்தோஷமா இருப்பியா? அப்படின்னு அவரு கேட்குறாரு. நீங்க என்ன பேசுறீங்க? இங்க பாரு, நான் உண்மைய சொல்லிடுறேன். எனக்கும் உன்ன புடிச்சிருக்கு தான். ஆனா, உனக்கு நான் சரியானவனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, என்னோட அப்பா போர்க்களத்துக்கு போகும்போது நானும் தான் கூட போனேன். ஆனா, அங்க என்னோட அப்பாவ என்னால காப்பாத்தவே முடியல. ஒரு நல்ல பையனோட கடமைய என்னால செய்ய முடியல. அதோட எங்க அம்மா அப்பாவ பிரிஞ்சு கஷ்டப்படும்போது, அவங்களுக்கும் என்னால எதுவும் பண்ண முடியல. என்னால தான் சூயுவுக்கும், ஜின்னுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே வேற இருந்துச்சு. அதையும் என்னால பண்ண முடியல. எனக்கு குடுத்த கடமை எதையுமே என்னால ஒழுங்கா செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது, "இப்ப என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா?" அப்படின்னு அவரு கேட்க, பட் அப்படியுமே அவ, "இங்க பாருங்க, யாரு சொன்னது? நீங்க உங்க கடமைய ஒழுங்கா செய்யலன்னு. நீங்க உங்க கடமை எல்லாத்தையுமே ஒழுங்கா தான் செஞ்சீங்க. அதனால தான் இப்பயுமே பாருங்க, உங்க அப்பா இல்லாதப்ப கூட உங்க குடும்பம் இன்னுமுமே உறுதியா ஒரு நல்ல குடும்பமா இருக்கு. அதோட சூயுவுக்கும், ஜின்னுக்கும் என்னதான் அடிக்கடி சண்டை வந்தாலுமே, அவங்க 2 பேரையும் இப்ப சேர்த்து வச்சதும் நீங்க தானே. அப்படி இருக்கும்போது, நீங்க அப்படி பேசலாமா? என்ன ஆனாலும் பரவால்ல. நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு அவ சொல்ல, சரி, ஒருவேள நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே வச்சுப்போம். ஆனா, இந்த நெலைமையில உங்க அப்பா, அம்மா என்ன ஏத்துப்பாங்களா? அப்படியே ஏத்துக்கிட்டாலும், ஒரு சிறந்த கணவனா நான் இருப்பனா? அப்படின்னு கேட்க, அப்ப அவ பார்க்குறா, சரி, எனக்கு ஒரு 2 வருஷம் டைம் குடு. கண்டிப்பா நான் மறுபடியும் நடக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். கண்டிப்பா நான் நடப்பேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் குடுக்குறியா? அப்படின்னு கேட்க, அவ உடனே அழுதுட்டு, கண்டிப்பா குடுக்குறேன். எவ்ளோ நாள் ஆனாலும் உங்களுக்காக நான் கண்டிப்பா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க, அவருமே ஹக் பண்ணிக்கிறாரு. ஒரு வழியா இந்த பேர் சேர்ந்துடுறாங்க. இத பார்த்து தூரத்துல நின்னு அந்த ஜின்னும், ஷிலானும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த அரசி சாமிங்க காமிக்கிறாங்க. அப்ப அவங்க ஹன்மையோட அரண்மனையில இருக்கும்போது, ஹன்மிங் அந்த பிளேஸ்க்கு வந்து, "உனக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத போட்டுக்கோ" அப்படின்னு குடுக்குறான். பட் அந்த ட்ரெஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கு. இத பார்த்த உடனே அவங்க, "எனக்கு ரெட் கலர் பிடிக்காது. இந்த ட்ரெஸ் வேணாம்" அப்படின்னு சொல்றா. "அரசன் குடுக்கறதே வேணான்னு சொல்லுவியா?" அப்படின்னு கேட்க, "வேண்டான்னா வேண்டாம்" அப்படின்னு அவ சொல்றா. ஏன் அப்படின்னா, ரெட் கலர் ட்ரெஸ் அவங்க போட்டாலே மேரேஜுக்கு தான் போடுவாங்க. ஸோ, அதனால தான் அவ அந்த ட்ரெஸ்ஸே வேணான்னு சொல்றா. பட் இத கேட்ட ஹன்மை ரொம்ப கோவப்பட்டு, "உனக்காக நான் எவ்வளவோ பண்றேன். உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஆசைப்படுறேன். ஆனா, நீ எதையுமே கேட்க மாட்றல்ல. இங்க பாரு, நீ எப்போ இந்த ட்ரெஸ்ஸ போடுறியோ, அப்பதான் உன் ரூம விட்டே வெளிய வரணும். அதுவரைக்கும் இவ இந்த ரூம்லயே தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு கோவமா வெளிய வந்துடுறாரு. பட் இருந்துமே அவங்க அந்த ட்ரெஸ்ஸ போடாம ரூம்லயே தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹன்மையோட அம்மா அந்த பிளேஸ்க்கு வராங்க. உடனே அவங்க, "ஐயோ! பாவம், அவன் சொல்றத கேட்காம இந்த ரூம்லயே நீ மாட்டிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க சொல்லுங்க அரசி. எதுக்காக நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சாமிங் கேட்கிறா. "அதுவா, ஒரு நல்ல விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் பையன் இப்போ இந்த நாட்டுக்கே அரசன் ஆயிட்டான். சில அரசியல் சூழ்நிலைகளால பக்கத்து நாட்டுல ஒரு சின்ன அரசன் இருப்பாரு தெரியுமா? அந்த நாட்டு அரசனோட பொண்ண காலையில தான் என் பையன் கல்யாணம் பண்ணான். அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது?" அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அப்புறம், "உனக்கு ரொம்ப நன்றி. அவன் உன்ன தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தான். நீ தான் ஒத்துக்கல இல்லையா? அதான் இப்போ வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கூடிய சீக்கிரமே எங்க நாட்டுக்கு புதுசா ஒரு வாரிசுமே பொறக்கும். சரியா? நீ தான் என்ன பண்ண போறன்னு தெரியல" அப்படின்னு சொல்லி இவங்க கோவத்த கிளப்பி விட்டு போயிடுறாங்க. உடனே சாமிங் யோசிக்கிறா. என்னது? பக்கத்துல இருந்த சிற்றரசனோட மகள அவன் கல்யாணம் பண்ணிட்டானா? அப்படின்னா மறுபடியும் போர் நடக்கும்போது அந்த பக்கத்து நாட்டுல இருக்கவங்களும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே அப்படின்னு இவ யோசிக்கும்போது, அப்ப ஹன்மை உள்ள வராரு. அப்ப அவளுமே முறைச்சிட்டு இருக்கா. "என்னாச்சு?" அப்படின்னு அவன் கிட்ட வர, "உண்மைய சொல்லு. பக்கத்து நாட்டு இளவரசிய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே?" அப்படின்னு கேட்க, "உனக்கு தெரிஞ்சிருச்சா? அது சில அரசியல் காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன்." "ஓ! அப்படியா? சரி. அப்படின்னா எனக்காக ஒண்ணே ஒண்ணு நீ பண்றியா?" "என்ன பண்ணணும்?" "ஒண்ணும் பண்ண வேணாம். இன்னைக்கு நைட்டு நீ என் கூடயே இருக்கியா?" "எது உன் கூடயா? நான் போகணும்." "ஓ! அப்படின்னா உன்னால இன்னைக்கு நைட்டு என் கூட இருக்க முடியாதா? உங்க அம்மா சொல்றத தான் எப்போதும் நீ கேட்டு நடந்துப்ப அப்படின்னா, நீ எதுக்கு இந்த நாட்டுக்கு அரசனா இருக்கணும்?" அப்படின்னு கேட்க, "சரி, இன்னைக்கு நைட்டு நான் உன் கூடவே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட் அவங்க 2 பேரும் ஒண்ணாவே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வீட்ல இருக்காங்க. இப்ப அவங்க, அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம ஒண்ணு சேர்ந்து வாழலாமா? அப்படின்னு யோசிக்கும்போது, கரெக்ட்டா அப்ப அந்த பிளேஸ்க்கு அந்த ஷிலானோட தம்பி இருக்கான்ல, அவன் இப்போ வெஸ்ட் பிளேஸ்க்கு ஜெனரலா ஆகியிருக்கான். ஸோ அவன் இப்போ ஒரு ஜெனரலா வீட்டுக்கு வந்து, "இங்க பாருங்க, வெய்யுன் உங்கள ராஜா சீக்கிரமா கூப்பிட்டாரு." "என்னது? என்ன எதுக்கு அவரு கூப்பிட்டாரு?" "தெரியல. உங்கள சீக்கிரமா ஆயுத கிடங்குக்கு போக சொன்னாரு. அதுவும் இப்பயே போக சொன்னாரு. இது ராஜாவோட உத்தரவு." "நான் எதுக்கு அங்க போகணும்?" "ஓ! ராஜாவோட உத்தரவ எதிர்த்து நீங்க கேள்விலாம் கேட்பீங்களா? உடனே வாங்க, இல்லன்னா ராஜா கோவப்படுவாரு" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ உடனே ராஜா ஏதோ ஒரு பிளான் போடுறாரு போல அப்படின்னு யோசிக்கும்போது, அப்போ ஹீரோயின், "பரவால்ல, நீ போயிட்டு வா. இப்போதைக்கு நம்ம இத பிரச்சனையாக்க வேண்டாம். நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி ஹீரோவ அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் ஹீரோ அங்க போன உடனேயே அந்த ஆயுத கிடங்குலயே ஹீரோவ வச்சு இந்த ஜெனரல் மூடி வச்சுட்டு வந்துடுறான்.
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்ல இருக்கும்போது, கு கிட்ட இருந்து ஒரு இன்விடேஷன் வருது. அவனுக்கு பர்த்டே வருதாம். ஸோ அதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்கேன். நீ வந்துரணும் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் வந்திருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் குவ பார்க்கணும்னு கிளம்பும்போது, பணிப்பெண் தடுக்கிறா. "அம்மா, வெய்யுன்னு இல்லாத நேரத்துல நீங்க கு வீட்டுக்கு போகாதீங்க. நல்லதில்ல" அப்படின்னு சொல்ல, "இல்ல, நான் ஒரு விஷயம் கு கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ கிளம்பி குவ பார்க்க வரா. பட் அவ வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லா பக்கத்து டோருமே லாக் ஆயிடுது. வீட்டுக்குள்ள ஒரு ஆள் கூட இல்ல. என்ன ஏதோ பர்த்டே பார்ட்டின்னு சொன்னானே அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தா, ஒரு ரூம்குள்ள கு மட்டும் உட்காந்துருக்கான். அதுவும் அந்த ரூம் ஃபுல்லா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ தான் இருக்கு. உடனே அவ இத பார்த்துட்டு, "இத காமிக்கிறதுக்கு தான் என்ன வர சொன்னியா?" அப்படின்னு அவ கேட்குறா. அப்ப அவன் நெறைய லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து, "இந்த லெட்டர்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே நீ எனக்காக எழுதினது. நீ என்ன காதலிக்கும்போது" அப்படின்னு சொல்ல, உடனே இவ கோவம் வந்து அது எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு, "இப்ப எதுக்கு இதெல்லாம் நீ காமிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றா. உடனே அவன், "எதுக்கு இப்படி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த லெட்டரெல்லாம் கிழிச்ச? இத நான் உன் ஞாபகமா வச்சிருந்தேன் தெரியுமா? சுயு, நான் இப்ப கூட உன்ன தான் காதலிக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, அவ கத்துறா. "உனக்கு புரியவே புரியாதா? நான் வெய்யோன தானே காதலிக்கிறேன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் போறேன்" அப்படின்னு சொல்ல, "நீ இங்கேருந்து போக முடியாது" அப்படின்னு சொல்றான். "என்ன பேசிட்டு இருக்க? ஏன்னா இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீ இங்கேயே தான் இருக்க போற. அடுத்த நாள் காலையில நீ என் கூட இருந்த விஷயம் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். வெய்யும் கூட உன்னால இருக்க முடியாது" அப்படின்னு சொல்ல, இவ அப்படியே பார்க்குறா. "இங்க பாரு சூயு, நான் உன்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எவ்ளோ நாளா கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ தான் என்ன கண்டுக்கவே மாட்ற" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு என்னாச்சு கு? எதனால இப்படி நீ நடந்துக்கிற? நீ இவ்ளோ மோசமானவன் நான் யோசிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு, நீயும் வெய்யனும் ஒண்ணா இருக்கக்கூடாது. அது உனக்கும் நல்லதில்ல, வெய்யனுக்கும் நல்லதில்ல. சரியா? அதோட நீ மறுபடியும் இப்ப வெய்யுன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்ச அப்படின்னா, ராஜா அவன சும்மா விடுவாருன்னு நெனைக்கிறியா? இல்ல நானா வெய்யன சும்மா விட்டுருவேன்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு இவன் கேட்க, உடனே அவ, "உனக்கு என்னதான் கு வேணும்? நான் நெனச்சேன் நீ என்ன காதலிச்சிட்டு இருந்தேன்னு. ஆனா எனக்கு இப்போ அப்படி தோணவே இல்ல. கு, உண்மைய சொல்லு. உனக்கு உண்மையா என்னோட காதல் வேணுமா? இல்ல என்னோட உடம்பு வேணுமா?" அப்படின்னு கேட்குறா. அது அப்படின்னு அவன் பார்க்க, "ஒருவேளை உனக்கு என் உடம்பு தான் வேணும் அப்படின்னா, இந்தா எடுத்துக்கோ" அப்படின்னு அவ ட்ரெஸ்ஸ கழட்டுறா. உடனே அவன், "சூயு, சூயு நிறுத்து. நீ இப்படிலாம் பண்ணாத. நான் அப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு அவன் அழறான். "எனக்கு தெரியும் கு, நீ அந்த மாரி கிடையாதுன்னு. உண்மைய சொல்லு. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "ஏன்னா நீயும் வெய்யனும் ஒண்ணு சேர்றது ராஜாவுக்கு புடிக்கவே இல்ல. அதனால ராஜா உன்னை தீர்த்துக்கட்ட பிளான் போட்டுட்டாரு. நான் தான் அவர்கிட்ட கெஞ்சி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன்னை காப்பாத்தணும்னு வந்திருக்கேன். இங்க பாரு சூயு, தயவு செஞ்சு நீ வெய்யனை கல்யாணம் பண்ணிக்காத. அப்படி கல்யாணம் பண்ணா உனக்கும் நல்லதில்ல, அது வெய்யனுக்கும் நல்லதில்ல" அப்படின்னு சொல்ல, "என்னது, நான் வெய்யனை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்காம ராஜா என்னையே தீர்த்து கட்ட சொல்லிட்டாரா?" "ஆமா, அவர் அப்படிதான் சொன்னாரு. அதனால தான் உன்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நான் இப்படிலாம் பண்ணிட்டேன். சூயு, உனக்கு என்ன கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைனா கூட விட்டுரு. ஆனா நீ வெய்யனோட இருக்காத. அது உங்க 2 பேருக்கும் நல்லதில்ல" அப்படின்னு சொல்றான். பட் அப்படியுமே அவ, "சரி, அத பத்தி நான் யோசிக்கிறேன். அதுக்காக நான் வெய்யன விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, கூவிக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா போயிடுது. இவள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாரி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே நிக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோன்னு இருக்காங்கல்ல, அவங்க டைரக்ட்டாவே அரண்மனைக்கு போயி அந்த அரசர பார்க்குறாங்க. "என்ன விஷயமா இங்க வந்திருக்க?" அப்படின்னு அவரு கேட்க, "அரசரே, எனக்கு நல்லாவே தெரியும். நானும் வெய்யனும் காதலிக்கிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு. அதான் உங்ககிட்ட ஒரு டீலிங் பேசலான்னு வந்திருக்கேன்." "எது? என்கிட்ட டீலிங் பேச போறியா?" "ஆமா அரசரே. நம்ம நாட்டுக்கும் பக்கத்துல இருக்க சீனாட்டுக்கும் ரொம்ப வருஷமா ஒரு போர் போயிட்டு இருக்கு. அதனால நமக்கும் நெறைய நஷ்டமாயிருக்கு. அந்த நாட்டுக்கும் நெறைய நஷ்டமாயிருக்கு. நீங்களுமே அந்த பக்கத்து நாட்டோட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க. ஆனா உங்களால முடியல. சொல்லப்போனா அந்த நாட்டுக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த இங்க இருக்க ஒருத்தர் கூட போக ரெடியா இல்ல. ஆனா நான் போறேன்" அப்படின்னு சொல்றா. "நிஜமா தான் சொல்றியா?" "ஆமா, நான் அந்த நாட்டுக்கு போய் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறேன். அதோட அங்க மாட்டிட்டு இருக்க நம்மளோட அரசியையும் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். ஆனா அப்படி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, நானும் வெய்யனும் ஒண்ணா சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க எந்த தடையும் விதிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்ல, அப்ப அவரும் யோசிக்கிறாரு. ஏன்னா ரொம்ப வருஷமா அந்த பக்கத்து நாட்டோட போர் போயிட்டே இருக்குல்ல, அத நிறுத்தணும். ஸோ அதனால அவரு, "சரி, ஒருவேளை நீ போய் அவங்களோட ஒரு அமைதி ஒப்பந்தம் போட்டுட்டு வந்துட்ட அப்படின்னா, நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும், "சரி, அப்படின்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின், கமாண்டர் லூ ஷிலான் 3 பேருமே கிளம்பி அந்த நாட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோவும் கூட வரணும்னு தான் நெனைக்கிறான். ஆனா அவனுக்கு இங்க வேற ஏதோ வேலை இருக்காம். ஸோ அதனால இவங்க 3 பேர மட்டும் அனுப்பி வைக்கிறான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த அரசி சாமிங் இருக்காங்க இல்லையா? அவங்க அந்த ஹன்மை கூடவே சேர்ந்து ஒண்ணா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, அவன எப்படியாவது கைக்குள்ள வச்சுக்கணும். இல்லன்னா அவன் ஏதாவது பிளான் பண்ணி பக்கத்து நாட்ட அட்டாக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த மாரிலாம் பண்றாங்க. அண்ட் அப்பதான் கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் அவங்க அரண்மனைக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குமே வர்றாங்க. அப்ப அந்த அரசி சாமிங்குமே வராங்க. அப்ப ஹீரோயின்,
இங்க பாருங்க, அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு ஒப்பந்தத்தோட வந்திருக்கோம். ஆனா அதுல முதல் கண்டிஷனா நாங்க என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, எங்களோட அரசிய எங்க கூடயே நீங்க அனுப்பி வச்சிரணும் அப்படின்னு கேட்க, அங்க இருக்க ஹமிங் ஒத்துக்கவே மாட்றான். "என்னது முடியாது. என்ன ஆனாலும் அவள நான் அனுப்பவே மாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்களுமே அரசிகிட்ட வந்து, "அரசி எங்களோட வந்துடலாம்ல" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அரசி உடனே, நான் இங்கேயே நல்லா தான் இருக்கேன். சரியா? அதனால எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்ல. நான் இங்க தான் இருக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனால நம்ப முடியல. இவங்கள காப்பாத்தணும்னு தான் இவ இவ்ளோ தூரம் வந்திருப்பா. அப்படி இருக்கும்போது இந்த மாரி சொல்லிட்டாங்கல்ல. ஸோ என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப அவளுமே ஹமிங் கிட்ட வந்து, "வா நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு அந்த அரசி மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோயினும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பயந்துடுறாங்க. பட் அதுக்கப்புறமா ஹன்மிங் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு கூப்பிட்டுட்டு போறான். அப்ப அங்க இருக்க மருத்துவர் செக் பண்ணிட்டு, அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறதா சொல்லிடுறாங்க. இத கேட்ட ஹன்மைக்கு ஒரே சந்தோஷம். நம்ம நாட்டுக்கு அடுத்த வாரிசு பொறக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் இந்த விஷயம்லாம் தெரிய வருது. அவங்களுக்கு புரியவே இல்ல. என்னது அரசி சாமிங் பிரெக்னன்ட்டா இருக்காங்களா? இது உண்மையாவே அவங்க விருப்பப்பட்டு பண்றது தானா? என்ன ஆச்சுன்னே ஒண்ணும் புரியலையே! ஆனா எதுவா இருந்தாலும் சரி, அரசி சாமிங்க எப்படியாவது நம்ம நாட்டுக்கு கூப்பிட்டுட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன செய்றாங்க, அந்த ஹன்மிங் இருக்கான்ல, அவனோட அம்மா கிட்ட போய் பேசுறாங்க. "இங்க பாருங்க, நம்ம 2 நாட்டுக்கு நடுவுலயும் கண்டிப்பா நம்ம அமைதி ஒப்பந்தம் போடலாம். ஆனா அதுக்கு நீங்க எங்க அரசிய எங்க கூடயே அனுப்பி வச்சுருங்க" அப்படின்னு கேட்க, அங்க இருக்கவங்களுக்குமே இந்த அரசிய பிடிக்காது இல்லையா? ஸோ அவங்களுமே, "எங்க அரசி சாமிங்க கூப்பிட்டுட்டு போங்க. மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வேகமா என்ன செய்றாங்க, ஃபர்ஸ்ட்டு அரசி சாமிங்க பார்க்கணும்னு கிளம்பி வராங்க. வந்து, "நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்கள ஏதாவது கஷ்டப்படுத்துறாங்களா?" அப்படின்னு விசாரிக்க, "நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. நீ இங்க இருக்கிறது நல்லதில்ல" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "அரசி, உங்கள காப்பாத்தணும்னு தான் நான் இந்த நாட்டுக்கே வந்திருக்கேன். என்ன போ சொல்றீங்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல சுயு, நீ இங்க இருக்கிறது நல்லதில்ல. நான் நம்ம நாட்டுக்காக இப்போ ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல இந்த நாட்ட விட்டு நீங்க எல்லாரும் போங்க. இல்லன்னா உங்களுக்கு ஆபத்து" அப்படின்னு சொல்றா. "என்ன அரசி சொல்றீங்க?" "ஆமா சொல்றேன்ல சுயு, முதல்ல இங்கேருந்து நீ போயிடு. அவனுக்கு தெரிஞ்சிட போது" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் அங்கேருந்து வராங்க. பட் இன்னொரு பக்கம் இங்க நடக்கிற எல்லா விஷயமுமே அந்த ஹன்மைக்கு தெரிஞ்சிருது. அரசி சாமிங்க அவங்க இந்த நாட்டை விட்டு அனுப்ப போறாங்கன்ற விஷயமும் தெரிஞ்சிருது. உடனே அவன் என்ன செய்றான், ஒரு பெரிய படையையே கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை பிடிக்கணும்னு சொல்லி கிளம்பி வரான். இப்ப இந்த விஷயம் அரசி சாமிங்க்கு தெரிஞ்சிருது. உடனே அவங்க, "இல்ல சுயுவ அவங்க எதுவும் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அவங்களோட வயித்த பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "என்ன மன்னிச்சிடு. நீ இந்த நேரத்துல வந்திருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே விஷத்த எடுத்து குடிச்சிடுறாங்க. இந்த விஷயம் ஹன்மைக்கு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு வேகமா அரசிய பார்க்கணும்னு சொல்லி ஓடி வரான். பட் அப்படி வந்து அவன் மருத்துவர்கிட்ட விசாரிச்சா, அவங்க விஷம் குடிச்சதுல அவங்க வயித்துல இருக்க கருவே கலைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இத கேட்ட ஹன்மைக்கு அவ்ளோ கோவம். "எதுக்கு விஷத்த குடிச்ச?" அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட கேட்டா, "நான் ஒன்னும் அது விஷம்னு தெரிஞ்சு குடிக்கல. உன்னோட முதல் மனைவி இருக்காங்கல்ல, அவங்க தான் என் குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு மருந்து குடுத்தாங்க. அத குடிச்சதுல தான் இப்படி ஆயிடுச்சு. இப்ப இத போய் உன்னால அவங்க கிட்ட கேட்க முடியுமா?" அப்படின்னு அவங்க சொல்ல, உடனே இவனுக்கு கோவம் வந்துருது. "எல்லாமே அவ பார்த்த வேல தானா? அவள நான் சும்மா விட போறதில்ல. என் குழந்தையே இல்லாம பண்ணிட்டால, இப்ப அவ குடும்பத்தையே நான் இல்லாம பண்றேன்" அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே தீர்த்து கட்டுறதுக்கு இவன் ஆள் அனுப்புறான். இப்போ இந்த மாரி இங்க கலவரம் ஆகுறத கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவுமே கிளம்பி வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஹன்மை வந்து அவன் மனைவியோட குடும்பத்தையே தீர்த்து கட்ட சொல்லியிருப்பான் இல்லையா? அது வந்து பக்கத்து நாட்டு சிற்றரசரோட குடும்பம் தான். இப்ப அந்த அரசரை இழுத்துட்டு வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி, "உன்னோட பொண்ண நீ அந்த ஹன்மைக்கு கல்யாணம் பண்ணி குடுத்த. ஆனா அந்த ஹன்மை உங்க குடும்பத்தையே அழிக்க பார்க்குறான்" அப்படின்னு சொல்ல, அந்த ஹன்மை அப்படியா பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே கோவப்படுறாரு. ஸோ இப்போ ஹீரோ உஷாரா என்ன பண்றான்னா, அந்த சிற்றரசரோட உதவியோட அடுத்த நாளே அந்த ஹன்மை இருக்க அரண்மனைய சுத்தி வளைச்சிடுறான். அதுவும் அந்த பக்கத்து நாட்டோட படை எல்லாத்தையுமே வர வச்சு சுத்தி வளைச்சிடுறான். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹன்மை என்ன செய்றான், "இல்ல இப்போதைக்கு இவங்க கூட நம்மளால போரிட முடியாது. ஆட்களும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் அந்த அரசி சாமிங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான். பட் அப்படியுமே அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ, ஹீரோயினோட படை எல்லாருமே வந்துடுறாங்க. பட் அப்படியுமே ஹன்மை சும்மா இல்ல. அந்த அரசி சாமிங்க இருப்பாங்கல்ல, அவங்கள இழுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். இவங்களும் தொரத்திட்டே வராங்க. ஹீரோயின் அப்ப அரசி சாமிங்க காப்பாத்தணும்னு கிட்ட வரும்போது, "கிட்ட வராத. இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி, நான் இவள என்கிட்ட இருந்து பிரிக்க விடவே மாட்டேன். அப்புறம் இவள இங்கிருந்து கூப்பிட்டுட்டு போகணும்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை இவள இங்கிருந்து கூப்பிட்டுட்டு போனீங்கன்னா, இவ உயிரோட இருக்க மாட்டா" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா?" அப்படின்னு சாமிங் திரும்புறாங்க. "இங்க பாரு சாமிங், உனக்கே தெரியும்ல, உன்னை நான் எவ்ளோ விரும்புறேன்னு. உன்னை விட்டு என்னால இருக்கவே முடியாது சாமிங்" அப்படின்னு சொல்ல, "ஆனா நீ ஏன் கூட இருந்தா இந்த நாட்டை ஆள முடியாதே, பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்ல, "ஆனா சாமிங், இந்த நாட்டை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்?" அப்படின்னு அவன் சொல்றான். அதே மாதிரி தான் என்னாலேயும் என் நாட்டை விட்டு கொடுக்க முடியாது. ஒரு விஷயம் தெரியுமா? என் வயித்துல இருக்க குழந்தை அழிஞ்சதுக்கு நான் தான் காரணம்.
நானே தான் விஷம் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறா. சாமிங் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்க, பின்ன என்ன செய்யறது, உங்கள் நாடு பார்த்த வேலையால் எவ்வளோ வீரர்கள் இறந்து போனாங்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட என்னை வாழ சொல்கிறியா அப்படின்னு அவ கேட்க, சாமிங் அப்படின்னா இங்கே நடக்கிறது எல்லாத்துக்கும் நீயும் காரணமா? ஆமாம் நான் தான் காரணம் அப்படின்னு அவ சொல்கிறா. சரி விடு, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்கிட்ட சொல்லு, இவ்வளோ நடந்துமே உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட காதலே இல்லையா அப்படின்னு ஹன்மை கேட்க, அப்போ அவள் யோசிக்காமல் அப்படியே கிஸ் பண்ணிடுறா. உடனே அவன், அப்படின்னா நீயும் என்னை காதலிக்கிறல்ல அப்படின்னு கேட்கும் போது, அது நான் உன்னை காதலிச்சேன்தான், ஆனால் நம்ம 2 பேராலையும் இப்போ ஒன்று சேர முடியாது. அடுத்த ஜென்மத்திலையாவது நம்ம 2 பேரும் அரச குடும்பத்தில் பிறக்காம சாதாரண ஒரு இடத்துல சாதாரண ஒரு மனுஷங்களாக பிறப்போம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா அப்படின்னு அவன் சொல்லும் போதே அவன் வாயிலிருந்து ரத்தமாக ஊற்ற ஆரம்பிக்குது. இது இது என்ன அப்படின்னு அவன் பார்க்க, அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். அது என்னன்னா, அந்த சாமிங் இருக்கால, அவன் இவனுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவள் வாயில் விஷத்தை வச்சுட்டு தான் கிஸ் பண்ணியிருப்பா. ஸோ அதனால அந்த விஷத்தோட எஃபெக்ட் ஏறி அவன் வாயிலிருந்து ரத்தமாக வர, என்னை மன்னிச்சிரு ஹன்மை, இதான் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மலை மேலேருந்து அப்படியே தள்ளி விட்டுடுறாங்க. இதை நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு, அரசி சாமிங் இந்த பக்கம் வந்துடுங்க, நீங்களும் விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் எங்கேயும் வரல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசி என்ன ஆச்சு? இல்லை, நான் நம்ம நாட்டுக்காக தான் இவ்வளவும் பண்ணேன், ஆனால் அண்மை இந்த மாதிரி பண்ணிட்டு என்னால் நம்ம நாட்டுக்கு வந்து சந்தோஷமாக வாழ முடியும்னு நினைக்கிறியா? என்னால் இதுக்கு மேலே வாழ முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க வாயிலிருந்தும் ரத்தம் வருது. அப்போ அவங்க, என்னை மன்னிச்சிரு, நான் இப்படி ஒரு அரச குடும்பத்தில் பிறந்ததே பெரிய தப்பு, நான் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த மலை மேலேருந்து குதிச்சிடுறாங்க. பாவம் இதை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாகி அழ ஆரம்பிக்க, அப்போ நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. பட் அதுக்கப்புறமா இவங்க கிளம்பி அந்த ஹன்மையோட அம்மாவை தான் போய் பார்க்குறாங்க. அவங்கள பார்த்து, இப்போயாவது அமைதி ஒப்பந்தம் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க உடனே, அதான் என் நாட்டையே நீங்கள் பிடிச்சிட்டிங்களே, இனிமே என்ன அமைதி ஒப்பந்தம் கேட்குறீங்க, எல்லாமே உங்களுக்கு தானே அப்படின்னு கேட்க, உங்கள் நாட்டை பிடிக்கணுன்றது ஒன்றும் எங்கள் லட்சியம் கிடையாது, எங்கள் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சோம், அதனால இப்போ உங்க கூட நாங்கள் அமைதி ஒப்பந்தம் போடுறோம். அதுபடி இனிமே நம்ம 2 நாடுமே நட்பு நாடாக இருக்கணும், எந்த நாடும் இன்னொரு நாடு மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது, இதுக்கு சரினா சொல்லுங்க, ஒப்பந்தம் போடலாம், இல்லைன்னா அப்படின்னு வர, இல்லை நான் ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த ஒப்பந்தத்தை போட்டு அந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு இவங்க நாட்டுக்கு திரும்ப வராங்க. பட் அப்படி வரும்போது அங்கே இருந்த அரசருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இப்போ அந்த நாட்டோட அரசனா அந்த இளவரசன் இருக்கான்ல, அவன் தான் உட்காந்துருக்கான் அரியணையில். ஸோ இவங்களுமே இப்போ அந்த அமைதி ஒப்பந்தத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்க, அவன் உடனே இவங்க 2 பேரையுமே ரொம்ப பாராட்டுறான். அதோட இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு சொல்லி பர்மிஷன் கேட்டாங்க இல்லையா, அதுக்கான ஒப்புதலையுமே கொடுக்குறான். ஸோ இதனால நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தென் சீனை கட் பண்ணால் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ட்ராமாவில் இருந்த மற்ற 2 கப்பலுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ட் இப்போது கடைசியாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மலை மேலே ஏறி நிற்கிறாங்க. ரொம்ப அமைதியான இடம். அப்போ அவங்க கீழே இருக்க அவங்களோட நாடை பார்த்துட்டு, பாத்தியா இப்போ நம்ம நாடு எவ்வளோ அமைதியாக இருக்குல்ல, இந்த அமைதிக்காக தான் நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டோம்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவ்வளோ கஷ்டப்பட்டது எதுவுமே வீணாக போகலை, நம்ம நாட்டுக்கும் இப்போ அமைதி கிடச்சிருச்சு, நம்மளும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் ஃபேஸை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக இதோட இந்த ட்ராமாவே முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ட்ராமா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே போர் சண்டை இப்படி தான் போயிட்டே இருக்குது. அதுவும் ஒரு ட்ராமாவில் 2 கப்பல் வச்சா பத்தாதா, 4 கப்பல்ஸ் வச்சுருக்காங்க. 4 பேரோட கதையும் கவர் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. எனிவே அதில் அந்த சாமிங் ஹன்மை கப்பல் மட்டும்தான் சேர முடியல, மற்ற எல்லாருக்குமே ஒரு வகையில் ஹாப்பி என்டிங் கிடச்சிருச்சு. ஓகே, இதோட இந்த ட்ராமாவே முடிஞ்சிருச்சு. நம்ம வேறு ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்கலாம், ஓகேவா? இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.